தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு சினிமாக் ஷோ. இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான ஒரு பேய் படத்தோட டீம் தான் நம்ம கூட இருக்காங்க. இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எதை ஓபன் பண்ணாலும் இந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு ரொம்பவே பேசிட்டு இருக்காங்க. அந்த டீம் அப்படி என்னதான் பண்ணாங்க, அந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு, வாங்க அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மர்மர் டீம் எல்லாருமே வெல்கம் பண்றேன். டைரக்டர் சார் வெல்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கேள்வியை கேட்க ஸ்டார்ட் பண்றேன். இந்த ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னா என்ன சொல்லுங்க சார்? ஸோ ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் படம்னா இது ஒன்றும் புதுசு இல்லை. யூஸ்வலி நீங்கள் ஹாலிவுட் படங்கள்லாம் நிறைய ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ திங்க் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ எல்லா படங்களும் பார்க்குறாங்க, எல்லாமே ரொம்ப ஒரு சின்ன ஃபோனில் வந்துருச்சு. ஸோ பிளேர் விச் ப்ராஜெக்ட், பேரநார்மல் ஆக்டிவிட்டி, கேனபல் ஹாலோகாஸ்ட், ரெக், இந்த மாதிரி ஆஸ் அபோவ் ஆஸ் பிலோ, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இது வந்து ஒரு வே ஆஃப் டேக்கிங் த ஃபிலிம். ஸோ எப்படின்னா ஒரு கேரக்டர்ஸே கேமரா ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். எதிர்வே நீங்கள் விளாகிங் பேட்டர்னில் ரெக்கார்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் இருக்கும். சம்டைம்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு கூட ஒரு படம் பண்ண முடியும். அந்த மாதிரியும் படம் வந்திருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் தீம்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இடத்துல என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஏதாவது சிசிடிவி கேமராவில் எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு தான் முதல்ல போலீஸ் சர்ச் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து போலீஸ்க்கு அது வந்து ஒரு எவிடன்ஸு. பட் அது அந்த விஷயத்த வந்து நீங்கள் எதாவது டாக்குமெண்ட்ரேஷனாக எதாவது பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கிடைச்ச ஒரு ஃபுட்டேஜ், ஃபவுண்ட் ஃபுட்டேஜ். ஸோ அதுதான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் பாருங்க. ஓகே சார், இப்போ வந்து தமிழ் சினிமாவில் நிறைய ஹாரர் ஃபிலிம்ஸ் வந்து வந்திருக்கு, ஹாரர்லேயே காமெடி ஃபிலிம்ஸும் வந்திருக்கு. இந்த படம் அதுலேருந்து எப்படி வித்தியாசமாக பார்க்கப்படுது? இந்த படம் அதுலேருந்து எப்படி வித்தியாசமாக பார்க்கப்படுதுன்னா, நிறைய ஹாரர் படங்கள், ரொம்ப நல்ல படங்கள்லாம் நம்ம ஊரில் இருக்குது. எவ்வளவோ மக்கள் அதை ஜெயிக்க வச்சுருக்காங்க. ஸோ புதுமை வந்து எப்போவுமே மக்களுக்கு பிடிச்சிட்டே தான் இருக்கும். எவ்வளோ புதுமை கொடுத்தாலும் மக்கள் வந்து அதுக்கு இடம் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு உதாரணமே எங்கள் படம் தான். ஸோ எங்கேயோ இருந்தோம், இத்தனை நாள் யாருக்குமே தெரியாது, ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு படம் ஆரம்பித்து முடிச்சு இன்னைக்கு வந்து பார்த்தா எங்களுக்கே டிக்கெட் கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி நல்லா போயிட்டுருக்கு. நீங்கள் பேசிக்கலி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். உங்களுக்கு சினிமாவில் படம் எடுக்கணும்னு எப்படி தோணுச்சு? அதுவுமே ஃபஸ்ட்டு பேய் படம் எடுக்கணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு? நான் பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் அது. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரபிஸ்ட் ஆக்சுவலாக. அங்கே வந்து எங்கள் யூஜிலலாம் படிக்கும்போது நிறைய காலேஜில் கல்ச்சரல்ஸ் வரும். இன்ஜினியரிங்கில் வந்து இசி டிபார்ட்மெண்ட் ஷார்ட் ஃபிலிம், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஷார்ட் ஃபிலிம், அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ எப்போவுமே மெடிக்கல் காலேஜிலேருந்து வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கும். அதுவும் ஃபிசியோதெரப்பிலேருந்து சுத்தமாக ஒன்றும் கூட இருக்காது. அந்த பேர் எப்போவுமே எம்டியாகவே இருக்குது. சரி நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு ஃப்ரெண்டோட அண்ணா கிட்ட கேமரா வாங்கி நாங்களே நடித்து நாங்களே அதை ஷூட் பண்ணி எடிட்லாம் பண்ணி அதை பார்த்து வேறு எதுனா என்ன சொல்கிறது, இந்த நிறைய காப்பிரைட்ஸ் கிளைம் பண்ண முடியாமல் சிலதெல்லாம் ஐ மீன் ஆடியோஸ்லாம் நம்ம எடுக்க முடியும். அந்த ஆடியோஸ் எல்லாம் வச்சு எடிட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ரைஸ்லாம் வாங்கணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து, அதாவது அந்த அப்ளாஸ்க்காக தான் எல்லாருமே வேலை பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ படம், மணி எல்லாமே ரொம்ப செகண்டரி. வி நீட் அப்ளாஸ். ஸோ அந்த அப்ளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதை அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்தேன். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்திடுச்சு ஆக்சுவலாக. சார், மூவியோட ப்ரமோஷனுக்காக நீங்கள் வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணி அதில் வந்து ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் வந்து கேப்சர் பண்ணி வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஆடியன்ஸ்லாம் ரொம்பவே கத்துனாங்க. உண்மையாகவே படம் முழுக்கவே அந்த ஃபீல் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆடியன்ஸ்க்கு? ஆக்சுவலாக வந்து அது ட்ரெய்லருக்கான ரியாக்ஷன் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு படம் ரொம்ப நாள் நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுட்டு போயிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் வந்து அது ஒரு டீசர்ட் ஆகிடும். அது நிஜமானவே நல்லா இருக்கா இல்லையான்ற ஒரு விஷயத்தை, அந்த மைண்ட் செட் எனக்கு வந்துருச்சு. நல்லா இருக்கா, பார்க்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, இது நிஜமாவே நல்லா இருக்கா அப்படின்ட்டு ஒரு டவுட் வந்ததுனால சரி நம்ம ஒரு ப்ரிவியூ போட்டு பார்க்கலாம். ஒரு ரேண்டமாக பப்ளிக் கூப்பிடுவோம், காலேஜ் பசங்க கொஞ்சம் பேர் கூப்பிடலாம், அதுக்கப்புறம் வேறு ஏஜ் இருக்கிற மக்கள் யாருன்னா கூப்பிடலாம், எல்லாருக்கும் போட்டு காமிப்போம், நல்லா இருந்தால் ரிலீஸ் பண்ணலாம், இல்லைனா அதை எடுத்து ஓர வச்சிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் கூப்பிட்டுருந்தேன். அப்போ வந்து இன்கேஸ் இது கேமராஸ் எல்லாம் வச்சோம், ஒரு 10 கேமரா எல்லோரும் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு வச்சுட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்த்தா தான் நமக்கு தெரியும் நிஜமாகவே பயப்படுறாங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து என்னதான் இருந்தாலும் அவங்க இன்வைட்டட் இல்லைங்களா. ஸோ நமக்கு பாசிட்டிவாக சொல்லிவிடுவாங்க, வேர்ட்ஸ் நம்ப முடியாது. ஸோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பார்த்தா ஓரளவுக்கு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அவ்வளோ கேமராஸ் வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப ட்ரெமெண்டஸாக ரெஸ்பான்ஸ் வந்துருந்தது. ஸோ இதை வச்சு ஒரு ட்ரெய்லர் பண்ணலாமா அப்படின்ட்டு தோணுச்சு. அதை தான் கட் பண்ணி நம்ம பார்த்தீங்க நீங்கள் ட்ரெய்லராக. ஸோ அதான் எங்கள் படத்தோட செகண்ட் ட்ரெய்லர் ஆக்சுவலாக. ஆமாம் சார், ட்ரெய்லர் பார்க்கும்போதே எப்படின்னா அந்த ட்ரெய்லர் கூட நம்மவே அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எங்களுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது. இப்போ ஆடியன்ஸ்க்கும் அந்த ஃபீல் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நம்புகிறோம் சார். கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ
அதான் சொன்னேன் இல்லைங்களா, படத்துக்கு முதல்ல மியூசிக் கிடையாது. ஆமா ஆமா, அதுக்கு அது பத்தியும் கேட்கணும் சார். இப்போ இங்க இருக்கிற அட்மாஸ்பியர் பாத்தீங்கன்னா, எனக்கு நீங்க பேசுற சவுண்ட் கேக்குது, இங்க ஒரு ரூமோட எக்கோ எனக்கு ஃபீல் ஆகுது, அங்க ஒரு ஜென்ரேட்டர் சவுண்ட் கேக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு லைவ் கனெக்ட் கொடுக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு ரஹ்மான் சார் மியூசிக்கோ இல்லை ஒரு இளையராஜா சாரோட மியூசிக்கோ இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சினிமா தன்மையாக இருக்கும். ஸோ அந்த லைவ்ல நீங்கள் வந்து நிறைய விஷுவலாக நீங்கள் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, பாம் பிளாஸ்ட்டு எங்கேயாச்சும் டிவியில் அந்த மாதிரி லைவாக பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு வைப் வந்து ரொம்ப பயமுறுத்தும் எந்த ஒரு இன்சிடெண்ட்டாக இருந்தாலும். பட் பேய் அந்த மாதிரி லைவாக எடுக்க ட்ரை பண்ணால் எப்படி இருக்குன்றது தான். மோஸ்ட்லி தமிழ் சினிமாவில் வந்து அந்த சாங்ஸ் மியூசிக் தான் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணோம். இதில் சவுண்டே இல்லாமல், ஐ மீன் மியூசிக்கே இல்லாமல் சவுண்ட் வச்சு மட்டும் அந்த மூவி எடுக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்குற எங்களுக்குமே ஒரு ரியலிஸ்டிக்கான ஃபீல் கண்டிப்பாக வந்துச்சு சார். தேங்க்யூ. அடுத்து நம்ம தேவராஜ் சார் கிட்ட வந்து பேசிடலாம். சார், நீங்கள் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க, மலேசியன் ஃபிலிம்ஸ், 2 மலாய் ஃபிலிம்லாம் பண்ணியிருக்கீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி வந்தது? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக மலேசியாவில் 2 படம் பண்ணியிருக்கேன். மெயின் லீடாக, அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்து மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே சென்னைக்கு வந்தப்போ நான் ஆடிஷன்ஸ் போயிட்டு இருந்தேன். ஸோ நிறைய ஆடிஷன்ஸ் போயிட்டு இருக்க நேரத்தில் அங்கே ஒரு அங்கிளை நான் மீட் பண்ணேன், மறை அங்கிள்னு. அந்த அங்கிள் கேட்டார், என்ன பண்ணுறேன், என்ன செய்கிறேன்னு. அப்புறம் நான் சொன்னேன், நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் இருக்கார், அதுக்கப்புறம் தான் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணார் டைரக்டரை. அப்புறம் காந்தா, அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே ஒரு மெயினான கேரக்டராக பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்த டைம் ரொம்ப ஷார்ட் பீரியட்னாலும் அப்படியே அந்த மூவியோட லாஸ்ட் வரைக்கும் உங்கள் நேம் தான் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த அப்படியே ஞாபகமாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த காட்டில் ஒரு கிராமத்து பொண்ணா? நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நன்றி, ரொம்ப நன்றி. ஆக்சுவலி என் பேர் யுவிகா ராஜேந்திரன். வணக்கம் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காந்தா கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஹேம்நாத் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் இந்த படம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட மேக்கிங் அண்ட் த வே தே கன்வே த திங்ஸ் டு த ஆக்டர்ஸ், த க்ரூ. செட் ஃபுல்லாக சூப்பர் சைலண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி காடு சைலண்ட்டாக இருக்குல்ல, நாங்கள் சிலது வாய்ஸ் ரெக்கார்ட் லைவாகவே போயிருந்தோம். ஸோ சைலண்ட்டாக இருந்தது ஆக்சுவலி செட்டு. தென் காடு ரொம்ப இருட்டாக பயமாக இருந்தது. நல்லா இருந்தது இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. அடுத்ததா சுகன்யா மேம், உங்ககிட்ட நீங்கள் தான் வந்து இந்த மூவியில் ஒரு போல்டான கேரக்டர்னு சொல்லலாம். தனியாக காட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் தனியாக கூட நீங்கள் நடந்து போவீங்க. மங்க வந்தாலும் சரி, தங்க வந்தாலும் சரி, எல்லாரையும் நானே கொன்றுவேன் அப்படின்னு அவ்வளோ தைரியமாக நீங்கள் போனீங்க. ரியல் லைஃப்பில் நீங்கள் எப்படி? ரியல் லைஃப்பில் நான் அப்படி கிடையாது. எனக்கு பூச்சினாலே பயம். பிகாஸ் எனக்கு அதனால ஒரு ஸ்கின் டிசீஸ்லாம் வந்தது. பட் டைரக்டர் சார் எனக்கு அந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ நான் அதை பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த கேரக்டர் யார் வேணால் அதை பண்ணலாம். பட் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ பரவாயில்ல, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னா எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோன்றதான் மைண்ட் செட்டில் இருந்தது. ஸோ இது ஒரு சேலஞ்சிங்காக நான் எடுத்து, ஸோ ஐ திங்க் ஐ டிட் மை கேரக்டர் வெல் நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக அதை பார்க்கும்போது நாங்களே அந்த கேமராவை ஹேண்டில் பண்ண மாதிரி, நம்ம ஒரு யூடியூப் விளாக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கண்டிப்பாக இருந்துச்சு. உங்களோட கேரக்டருமே ரொம்ப மனசில் பதியக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்துச்சு. உங்கள் நேமை விட அந்த அங்கிதா அப்படின்ற நேம் வந்து ரொம்பவே மனசில் பதிஞ்சிருக்கு. தேங்க்யூ. அடுத்த கேரக்டர் ரிஷி. இந்த கேரக்டரை பற்றி நம்ம பேசலைன்னா ஆடியன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து என்னைய திட்டுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேரக்டர்னே சொல்லலாம். மூவிக்கு ஒரு ஹியூமர் சென்ஸ் கண்டிப்பாக வேணும் சார். அதுவும் அந்த கேரக்டர் நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. பார்க்குற எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் வந்து ரியல் லைஃப்பில் எப்படி இவ்வளோ ஹியூமராக இருப்பீங்களா? ஆனால் இப்போ பார்க்கும்போது தெரியுது நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க போல. எப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். Real life experience? Yeah. Am I like the same or not? Yeah. Yeah. Actually, I am the same. I was just playing myself in the movie, and I really did not get a chance to act in this movie because I was just playing myself. And I really want to convey a very big thank you to Hemnath also. So he gave me this character, which I think I did justice to. And yeah, it was a very good experience shooting this movie, and I hope all of you guys like the movie and like my character also. கண்டிப்பா உங்க கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் மூவில பார்த்ததுல ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஹியூமர் சென்ஸ் எல்லாமே. Thank you so much. சார், இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது இந்த மாதிரி நீங்க காட்டுக்குள்ள போனீங்களா? அப்ப ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்களை நீங்க வந்து பாத்தீங்களா? அப்படி ஏதாவது ஃபீல் சொன்னாங்க, பட் நான் எதுவும் ஃபீல் பண்ணல. ஸ்டே பண்ண இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த ஆக்சுவல் ஷூட்டிங் ஸ்பாட். ஓகேங்களா? ஸோ காலையில் 10 மணிக்கு ஷூட் பண்ணோன்னா, ஷூட் ஸ்டார்ட் ஆகணும்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகணும்னா நாங்கள் வந்து 7க்குலாம் ஸ்டார்ட் ஆகிடணும். கிளம்பி வந்தோன்னா ஒரு ரோட்வேவே வந்து ஒரு 1 hour ட்ராவல் வரும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடில் ஒரு 30 minutes, அது ரொம்ப மோசமான ரோடு, போயிட்டோம்னா திரும்ப வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்கவுங்க இறங்கி கீழே தள்ளிக்கிட்டு அந்த மாதிரி தான் போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதுக்கே வந்து அது ஒரு 1 hour ஆகிடும். எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூட்டையை தூக்கிட்டு கிளம்பி போயிடுவோம். ஸோ ஃபோன் எல்லாம் யூஸ் பண்ணவே நம்மளால முடியாது. இருக்கவே Nothing முடியாது. at all. ஆக்சுவலி இட்ஸ் வெரி பீஸ்ஃபுல். டவரே இருக்காது. ஒரு எத்தனை ஹவர்ஸ் ஷூட் டைமிங்? ஷூட் எல்லாம் அல்டிமேட். There was no timing. There was no Yeah. fixed time for the shoot also. You shot for 16 hours a day, 18 hours a day. So yeah, it was fun. Of course, it was bad fun. யுவிகா, நீங்க வந்து அந்த காட்டுக்குள்ள நான் வரல அப்படின்னு அப்பவே அந்த பாட்டி சொன்னாங்க, நான் வரல அப்படின்னு ரொம்பவே பயந்தீங்க. நீங்க ரியல் லைஃப்ல இந்த மாதிரி ட்ரெக்கிங், இந்த மாதிரி காட்டுக்குள்ள போய் தங்குனது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல அந்த சீன்ஸ் எடுக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரியல் லைஃப்பில் நான் அந்த மாதிரி ட்ரெக்கிங் போகலை, பட் சீன்ஸ் எடுக்கும் போது ஆக்சுவலி அப்போ தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் போய் பார்த்தோம். ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது. ஆக்சுவலி கேட்டிருந்தீங்கல்ல இந்த மாதிரி பார்த்தீங்களான்ட்டு, சார்கிட்ட நான் சொன்னேன் செகண்ட் டே ஷூட்டிங்லேயே. லைக் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்தோம். வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது லைட் அடிச்சு இப்படி பார்த்துட்டு இருக்கோம். லைக் 2 லைட் இருக்கிற மாதிரி கண்ணு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அங்கே, லைக் ரெட் லைட் மாதிரி. மேபி இருக்கலாம், அவ்வளோ கூட இருக்கலாம். ஆனால் அப்போ பயந்துட்டேன் சார், பயந்து ஓடிட்டேன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கப்புறம் தனியாக போகிறதில்லை எங்கேயும். வந்து காட்டு லைட்டும் யூஸ் பண்ண முடியாது. அதனால வந்து எந்த பக்கம் கேமரா வரும்னு எப்பவுமே தெரியாது. நான் திடீர்னு லெஃப்ட்னு சொல்லுவேன், ரைட்டுன்னு சொல்லுவேன், லெஃப்ட்னு சொல்லுவேன், அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். அதனால எந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு மொபைல் லைட் ஆன்ல இருந்தா கூட தெரிஞ்சிடும். ஸோ அது எங்கேயாச்சும் ரெக்கார்ட் ஆகிடும். அதனால வந்து எல்லாரும் லைட் ஆஃப்ல தான் இருப்பாங்க. அவங்க அந்தந்த புதற்குள்ள யார் தான் இருப்பாங்க, அங்கங்கே கணக்காக வந்து படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. ஐ திங்க் இவங்களோட கேள்வி நான் எடுத்துக்கிட்டு நீங்க பேசுங்க. ஓகே, அதுக்கப்புறம் தேவராஜ் சார், நீங்க வந்து மெல்வின் கேரக்டர் வந்து பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கான கேரக்டர் நீங்க ரொம்பவே அழகா பண்ணியிருந்தீங்க. ரூல்ஸ் படி தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருந்தீங்க. உங்களுக்கு நீங்க மட்டும் தனியா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க. எப்படி இருந்துச்சு அந்த சீன்ஸ் எடுக்கும் போது? எப்படி ஃபீல் பண்ணீங்க? எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு உங்களுக்கு? அது சேலஞ்சிங்கா அது நான் அந்த பர்டிகுலர் சீன் வந்து டயலாகே இல்லை, ஒன்லி ரியாக்ஷன்ஸ். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். இப்போ பேய் படம்னாலே அந்த ஓஜா போர்டுன்றது அதிகமா நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஓஜா போர்டுக்கும் பேய் படத்துக்கும் என்ன சார் கனெக்ட்? அதை பத்தி சொல்லுங்க. கனெக்ட்னு சொல்லணும்னா ஒரு இந்த மாதிரியான விஷயங்களே ஒரு ஃபேண்டசி தானே. ஒரு ஃபேண்டசி. நான் ஃபோனில் கூப்பிட்டா வந்துரும்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க பேய். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஓஜான்ற விஷயம் வந்து ஆக்சுவலாக சைனீஸ் கல்ச்சரில் உருவாகிருக்கு. அதை நிறைய பேர் லைவாகவே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேபி ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் என்னோட காலேஜ்லாம் படிக்கும்போது ஹாஸ்டலில் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். பண்ணும்போது பட் ஆனால் நானும் உட்காந்துருக்கேன், பட் அதெல்லாம் மூலாக ஆயிருக்கேன். அது ஆனால் வேறு யாரோ பண்ணுறாங்களோ பக்கத்தில் இருக்கவங்கன்னு தான் நான் நினச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நானே ஷார்ட் ஃபிலிமில் எடுத்திருக்கேன். ஓஜா மேட்ரு மெயினாக வந்து ஒரு கேரக்டருக்கு ஒரு கொல்லணும்னா அந்த படத்தில் வந்து ரத்தம் சிந்தனா செத்தான். அதுதான் ஆக்சுவலாக கதையே அவ்வளோதான், ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா. ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அது வச்சோம். ப்ளஸ் அது நம்ம முள் குத்திக்கிச்சு கல் குத்திக்கிச்சுன்னா அது ரொம்ப நார்மலாக இருக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன். ஸோ ஓகே, அதுவே ஒரு பிளேவாக பண்ணலாம், அந்த பிளேயில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் எலமெண்ட் சேர்க்க முடியுமோ சேர்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் ஓஜான்றது என்னோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்னால அதை கொண்டு வந்து வச்சது தான். ஸோ ஐ திங்க் அது கனெக்ட் ஆயிருந்துச்சு, நானும் பார்த்தேன். ஸோ அப்படிதான் வந்தது. ஓகே, சுகன்யா மேம், இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஃபன் மூமெண்ட்ஸ் நடந்துச்சா? அதை பத்தி சொல்ல முடியுமா? ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய ஃபன் நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இது வாக் மாதிரி எடுக்கணும். பிகாஸ் பின்னாடி வந்துட்டு டிஓபி தான் ஃபுல்லாக வந்துட்டு, ஆக்சுவலி இதுக்கு டிஓபிக்கு வந்துட்டு ஒரு பெரிய எஃப்எஃப் கொடுக்கணும். பிகாஸ் ஃபுல்லாக எனக்கு பேக் போனே அவர் தான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஓடணும். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அதை கேரி பண்ணி இது பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு பிகாஸ் அதில் டைலாக் கன்வே பண்ணணும், ஆங்கிள் இப்படி திரும்பும்போது கரெக்டாக மூவ் பண்ணணும், பேக் வரணும். ஸோ இது எனக்கு ரொம்ப எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அந்த சீனில் வந்து லாஸ்ட்டில் ஓகே பாய் பாய் அப்படின்னு சொல்லணும். நான் செஞ்சால் கை வச்சுக்கிட்டு தான் நம்ம பாய் பாய் சொல்லணும். நான் கை எடுத்துட்டு ஓகே பாய் அப்படின்னு உடனே ஏய் முட்டா அந்த என்ன பண்ணுற நீ அப்படின்னு பிடிச்சி நல்லா திட்ட பிடிச்சிடும். சிங்கிள் ஷாட் ஒரு 2 minutes கிட்ட போகும். டைலாக் எல்லாம் 3 minutes இருக்கும் ஆக்சுவலாக. அது நல்ல டைலாக் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கடைசியில வந்து ஓகே மீண்டும் சந்திப்போம் அப்படின்றது தான் டைலாக். அது ரொம்ப ஸ்டூபிடா ஃபீல் பண்ணேன். ஜஸ்ட் அடி முடியும் போது கை எடுத்துட்டாங்க. ஃபைனல் அது கொஞ்சம் அது எடுக்காம இருந்ததா ஓகே. பட்
அட் மூமெண்ட் எனக்குமே அது கொஞ்சம் ஃபன்னாகவும் ஸ்டூப்பிடாக ஃபீல் பண்ணேன். நேர்களே, மர்மர் படத்தை பத்தி ரொம்பவே டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டீம்மேட்ஸோட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். சினிமேக்ஸ் ஷோ மீண்டும் தொடர்கிறது. தொடர்ந்து மர்மர் டீமோட நம்ம தொடர்ந்து பேசலாம் வாங்க. ஜெனிஃபர் மேம், நீங்க வந்து ஜெனிஃபர் அப்படின்ற கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. உங்களோட நேம் ஆர்யா செல்வராஜ். உங்களோட அந்த கேரக்டர் எப்படி இருந்துச்சு? நீங்க வந்து ஒரு ஏரோஸ்டர், அந்த ஜாபை குவிட் பண்ணிட்டு இப்போ ஆக்டிங்க்கு வந்திருக்கீங்க. எதுக்காக, ஏன் சினிமாவில் அவ்வளோ ஆர்வமா சொல்லுங்க. இட்ஸ் த மோஸ்ட் ரிலேட்டபிள் கேரக்டர்ஸ். டிரெக்டர் சார் சொன்னப்போ உங்களுக்கு எது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அவர் நரேட் பண்ணப்போ நான் கேட்டேன், ஓகே, ஜெனிஃபர் கேரக்டர் பண்ணலாமான்னு. அவர் சொல்கிறாரு, நான் நினச்சேன் நீங்கள் அதுதான் எடுப்பீங்கன்னு அப்படின்னு. ஐ திங்க் தி மோஸ்ட் ரிலேட்டபிள் கேரக்டர். என்னோட நிஜ கேரக்டருக்கு ரொம்ப க்ளோஸ். அவரோட வாழ்க்கையில் ஒரு ஒரு கேரக்டர் இந்த இன்ஸ்பிரேஷனாக எடுத்த ஒரு கேரக்டர். சார், யாரு சார் அந்த கேரக்டர் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். யார் அந்த இன்ஸ்பிரேஷன் சொல்லுங்க. இப்ப சொல்ல முடியாது. சொல்லுங்க சார், சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க. என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட ஓ கேரக்டர். அப்படியா? ஓகே சார். சார், நீங்க கமல் சாரோட ஃபேன்னு கேள்விப்பட்டோம், உண்மையா சார்? ஆமாங்க, தீவிர ஃபேன்னு கேள்விப்பட்டோம். கமல் சார் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்குறாங்க. எப்படி இருக்கும்? உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதை விட அச்சீவ்மெண்ட் என்ன இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ கமல் சாரை பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்து என்னோட ப்ரொஃபஷனில் இல்லை சும்மா அரௌண்டு நிறைய வாட்டி அந்த வாய்ப்பு வந்திருக்கு. பட் அந்த மொமெண்ட்டில் அவர் கூட ஒரு பிக் கூட எடுக்கக்கூடாது, ஃபிலிம் மேக்கராக வந்து தான் எடுக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன்னால இது ரொம்ப அவரை விட்டு தள்ளியே தான் இருந்தேன் ஆக்சுவலாக. ஆமாம், நான் ரொம்ப தீவிரமான ஃபேன் தான். அவர் படங்களை பார்த்து தான் நான் வந்து டைரக்ஷன் பண்ணணுன்ற ஒரு ஆசை எனக்கு வந்தது. ஸோ அதை தாண்டி நான் என்னோடய ப்ரொஃபஷனும் விட்டுலாம் வரல. ப்ரொஃபஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது நல்லாவே பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ 1.5 பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கமல்ஹாசன் மாதிரி ஒரு லுக் லைக், கமல் சாரோட லுக் லைக்கில் இருப்பார். அவர் பேசுகிற பாடி லாங்குவேஜ், அவரோட வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரொனன்சியேஷன் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அப்படியே அங்கே ஸ்க்ரீனில் பார்த்தா அதே முகம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறதுனால எனக்கு அந்த சின்ன வயசில் கனெக்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். படத்தை பார்த்துட்டு கமல் சார் கூட உங்களை கூப்பிட்டு பேசலாம், உங்களுக்கு வாழ்த்து சொல்லலாம். அந்த இன்சிடென்ட்டை நாங்களுமே எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அப்படி நடந்தால் எங்களுக்கு சொல்லிடுங்க சார். அடுத்து தேவராஜ் சார், நீங்கள் வந்து அந்த டென்த்துக்குள்ளே வந்து தனியாக மாட்டிக்கிட்டீங்க. அந்த சீன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அந்த பயந்து பார்க்கும்போது ஐயோ நம்மளே அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நீங்கள் அதை எப்படி பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு? அதை பற்றி சொல்லுங்கள். அந்த டென்ட்டு சீன்னு நிறையவே ப்ராக்டிஸ் பண்ணேன். அந்த பயம் உள் வாங்கிட்டு ஆடியன்ஸ்க்கு நிஜமாகவே நான் எப்படி பயந்தேனோ அது அவங்களுக்கும் பயப்படணும். ஸோ அப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மைண்டில் எல்லாமே ஏற்றிக்கிட்டேன். இந்த இதில் அது அப்படியே எல்லாமே கொடுத்துட்டேன். ஓகே, நீங்கள் லாஸ்ட்டு அந்த எல்லாத்தையும் பார்த்துருவீங்க, பேயும் பார்த்துருவீங்க, எல்லாமே பார்த்துருவீங்க. அது எப்படி அந்த டைமில் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த மூவியோட அந்த லாஸ்ட் ஃபினிஷிங்க்கு போகும்போது எப்படி இருந்துச்சு அந்த டைமில் நீங்கள் இருந்தது? ஆக்சுவலாக ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அது கிளைமேக்ஸ் பண்ணுறது. ஏன்னா அந்த ஒரு ஸ்டண்ட்டு இருக்கும், நான் மேலேருந்து கீழே விழுவேன். ஸோ அதெல்லாம் ஸ்டாண்ட் மாஸ்டர் வந்தாங்க, இதெல்லாம் ஹூக்கெலாம் போட்டு எல்லாம் ஏற்றி அதெல்லாம் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பண்ணேன். சும்மா சொல்றேன், என்ஜாய் பண்ணி பண்ணுவோம், என்ஜாய் பண்ணிலாம் பண்ணல. டெய்லி ஒர்க் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டடாக தான் போகும். ஏன்னா இது நான் இன்னைக்கு இது எடுக்கணும்னு நினச்சிட்டேன்னா அது எத்தனை ராத்திரி கடந்தாலும் அதை விட மாட்டேன் வர வரைக்கும். ஸோ அப்படிலாம் போட்டு டார்ச்சர் பண்ணிடுவேன். அதுக்கெல்லாம் சாரி முதல்ல, அதெல்லாம் சொல்ல சாரோட இல்ல அது ஒன் மோர் ஹேம்நாத் சார். ஏன்னா அவர் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அவர் வந்துட்டு டேக் ஓகேனே சொல்லவே மாட்டார். ஒன் மோர் அதுவே ஒரு 2 hours போகும். ஒன் மோர். உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு செட்ல? எனக்கு நடக்கல, நீங்க ஓ அந்த மாதிரி. அப்போ நிறைய டேக் எடுத்தது யாரு? இல்ல ஒரு சீன்லாம்
திங்க் தேர்ட் டேக்கில் அந்த நீங்கள் இவங்களோட சாகர போர்ஷன் இருக்கு ஆமா. இல்லைங்களா, அந்த சிங்கிள் டேக்லாம் வந்து ஐ திங்க் ஒரு 2 hours நாங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். அதாவது டிஓபிக்குமே ரிஹர்சல் போகும் ஒரு பக்கம். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 3வது டேக்கில் முடிச்சிட்டாங்க. நல்லாவே பண்ணாங்க. இந்த ஃபிலிம் எப்படி சூஸ் பண்ணீங்க? இந்த கேரக்டரை எப்படி சூஸ் பண்ணீங்க? இதுக்கப்புறம் வேற என்ன மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் நீங்க பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருப்பீங்க, பட் இந்த கேரக்டர் உங்களுக்கு வந்திருக்கும், ஆமா. எப்படி நீங்க ரிலேட் பண்ணிக்கிறீங்க? நான் நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த கேரக்டர் நான் இது வரைக்கும் நான் ப்ளே பண்ணதே கிடையாது. ஸோ டேரக்டர் சார் சொல்லும்போது ஓகே இந்த கேரக்டர் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் எனக்கு வந்து நிறைய கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இப்போ இதுக்கப்புறம் இதே கேரக்டர் நான் ப்ளே பண்ணுவானான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃப்யூச்சரில் வேறு கேரக்டர்ஸ், சிஸ்டர் கேரக்டராக இருக்கட்டும், ஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கட்டும், இல்லை ஹீரோனாக இருந்தாலுமே அதில் ஒரு கீ இருந்தாலும் அதை நான் பண்ணுவேன் நான். பட் சேம் கேரக்டர் பண்ணுவேன்னா தெரியாது. பட் கதைக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக பண்ணுவேன். சார் மூவில வந்து வார்னிங் டேக் வந்து கொடுத்துருந்தீங்க, பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் பார்க்க வேணாம் அப்படின்லாம் கொடுத்துருந்தீங்க. அந்த அளவுக்கு பயமா இருக்குமா சார்? அப்போ பிரெக்னன்ட் லேடிஸ்லாம் ஏமாந்து போயிட மாட்டாங்களா சார் ஃபேமிலியோட போகணும் அப்படின்னு நினைக்கும் போது? அப்படி இல்லைங்க. பட் இங்கே இப்போ என்எஃப் படங்கள் நிறைய வந்துட்டே தான் இருக்குது. எனிவே அவங்க என்டர்டெயின் ஆக தான் போகிறாங்க. அவங்களுக்கான படம் இது கிடையாது. அது ஏன் நான் வந்து போஸ்டரில் இன்க்ளூட் பண்ணேன்னா, மெயினான ரீசன் நாங்கள் அந்த ப்ரிவியூ போட்டோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த டைமில் ஒரு அசம்பாவிதம் நடந்தது. ஐ திங்க் அவங்க பேர்லாம் நான் சொல்லக்கூடாது, அது அவங்களுக்காக. ஸோ அவங்களுக்கு பயத்தில் ஜம்ப்ஸ்கேர்ஸ் வந்து ஒரு 15+ இருக்குது. அது 15+ வந்து எல்லா தேட்டர்லேயும் வருதான்னு எனக்கு தெரியல. நான் போய் பார்த்ததுல நிறைய இடத்துல எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஒரு நல்ல தியேட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 15 ஜம்ப்ஸ்கேர்ஸுமே உணர முடியும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு தேட்டரில் அந்த படத்தை போட்டோம். அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பயத்தில் ப்ளீடிங் வந்தது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் போட்டோம். கண்டிப்பா இந்த மூவி வந்து இந்த மூவியோட ஷூட்டிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெமரபிளா இருக்கும்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஓகே சார், இந்த மாதிரி ஒரு நல்ல மூவியை வந்து எங்களுக்காக நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய படங்களை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நியூஸ் 7 தமிழ் சார்பாக உங்கள் படம் வந்து வெற்றியடைய வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. Thank you so much.